ஸோ அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்கிற. தொடர்ந்து நீங்கள் ஏன் இது வந்து என்னுடைய பிரச்சனையா அப்படின்னு பார்க்குறப்ப வந்து இது என்னுடைய பிரச்சனையா இல்லை அப்படின்றது எனக்கு தெரியும். நான் தொடர்ந்து இது நான் கடந்துகிட்டே இருக்கேன். பட் யாருடைய பிரச்சனையாக அது மாறி இருக்குன்னா, இங்கே இருக்கிற முற்போக்குவாதிகளின் பிரச்சனையாக அது மாறி இருக்கணும். ஆனால் அவர்களுக்கு ஏன் இது ஒரு பிரச்சனையாகவே இல்லை அப்படின்றது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கு. பட் பார்க்கலாம். அதுதான் சொல்கிறேன். நான் இது சேச்சுரேஷன் பாயிண்ட்ல வந்து நின்றக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ தலித் கலை இலக்கியங்களை, தலித் வாழ்வியலை, தலித் முறைமைகளை கதையாடல்களாக உருவாக்கக்கூடிய, படைப்பாக்கமாக உருவாக்கக்கூடிய எத்தனையோ கலைஞர்கள் இங்கே இருக்கிறீங்களா, உங்களுக்கு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்டா இது மாறிடக்கூடாது, இது ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கக்கூடாது அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை நான் சொல்ல விரும்புறேன் உங்ககிட்ட. வெளியே வைக்கப்படுற விமர்சனங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. மக்கள் நம்மை கொண்டாட காத்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நம்முடைய படைப்பை காண காத்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம படைப்புக்கு, படைப்பு ரீதியாக அந்த படைப்புக்கு நீங்கள் செய்கிற நேர்மை, ஒரு படைப்பாக்கத்தை நீங்கள் எவ்வளவு அக்கறையோடு சிரத்தையோடு உருவாக்க முனைகிறீர்கள், அந்த கதை மீது நீ வைத்திருக்க நம்பிக்கை வந்து உங்களை சிறந்த படைப்பாளனாக மாற்றும். அந்த சிறந்த படைப்பாளனாக நீங்கள் மாறுறப்போ உங்களுடைய படைப்பு கொண்டாடப்படும். அதனால் இந்த பிரச்சனைக்குள்ளே நம்ம போய் நிற்க வேணான்னு நான் வந்து உங்ககிட்ட நான் கேட்டுக்க விரும்புகிறேன். ஸோ எல்லாருக்குமே என்னன்னா, இது எப்போ நிற்கும், இதே எவ்வளோ நாள் பேசிட்டு இருப்பீங்க, பேசவே ஆரம்பிக்கல. வெறும் 10 படங்கள் கூட இன்னும் தாண்டல, 5-6 படம் தான், 7 படம் தான் எடுத்துருக்குறோம். அதுவே இன்னும் வந்து காத்திரமா பேசவே இல்லை. ரொம்ப தொட்டு தொடாமல் சில படங்கள் தான் இன்னைக்கு வந்து பேசியிருக்கிறோம். ஸோ அதுக்குள்ளே வந்து ஏன் போதும் நிறுத்து. அப்போ இத்தனை ஆண்டு காலம் வந்து நீ தொடர்ந்து வந்து என்னை எல்லா வேலையும் பண்ணிட்டு உன்னை வந்து சும்மா ஒரு வாரத்தில் திட்டு விட்டுன்னு நீ நினைக்கிறியா? எனக்கு புரியல. எனக்கு நீ சுய பரிசோதனை செஞ்சுக்க போற.